மதிமுக நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் வைகோபால்சாமி அல்லது வைகோ என்ற வைகோபால்சாமி, ஆமாம் வைகோ என்ற பெயர். ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த இலக்கியவாதி. அவர் திமுகவில் ஒரு அடிப்படை உறுப்பினராக, ஆரம்ப காலத்தில் ஒரு வழக்கறிஞராக, அதுபோல் ரத்னவேல் பாண்டியன் என்ற ஒரு திமுக மாவட்ட செயலர் சிஷியராக இருந்து அவர் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ் ஆகிற வரலையும் அவருடைய சிஷியராகவே இருக்கிற வரலையும் இருந்தார். அவர் திமுகவில் ஒரு அடிப்படை உள்ள ஒரு தீவிரமான பற்றாளர். டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது மிகப்பெரிய அன்பும் பாசம் வைத்திருந்தவர். அவர் தலைமையை மீறி எந்த கட்சியாக இருக்கட்டும், அது கலைஞரில் எந்த கட்சியாக இருக்கட்டும், தலைமையை மீறி தலைவரோட கூட்டமாகவும் தலைவரோட அதிகமாக கைதட்டு வாங்குறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போதும் யாரும் ரசிக்க மாட்டார்கள், வளர வேண்டும். அவர்களாக சில கொடுப்பார்கள். எம்ஜிஆராகவே இருந்தாலும் அவரோட எகிரிட்டு தனியாக குரூப் ஃபார்ம் பண்ணால் அது யாரும் விரும்ப மாட்டார். அது மாதிரி டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்கெங்கெல்லாம் மீட்டிங் போகிறாரோ அங்கே இவர் போகும்பொழுது இவர் மேலே பூவிலேருந்து கூடையிலேருந்து கொண்டு நெல்லை மாவட்டத்தில், ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் இது போகும்பொழுது இவர் பேசும்போது கூடையிலேருந்து பூக்கள் கொட்டக்கூடிய அளவுக்குலாம் பண்ணால் அது வில் நாட் பி லுக் நைஸ். அது ஒரு சொல்லப்பட்ட காரணம், தற்போதைய முதல்வருக்கு அது டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வர் என்பதால் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வாரிசு அரசியல் கொண்டு வர போகிறாங்க, எதை வாரிசு அரசியல் கொண்டு வர போகிறாங்கன்னு ஒரு எதிர்ப்பு குரல் விட்டு விட்டாக்கான பண்ணிச்சு. அப்புறம் இலங்கையெல்லாம் போய் ஓவர் ஆக்ஷனு, அதாவது 100 ரூபாய்க்கு நடிப்பான்னாக்கா 1000 ரூபாய்க்கு நடிப்பாதுன்னு சொல்லுவாங்க சினிமாவில். அது மாதிரி ஓவர் ஆக்ஷன். இது மாதிரி இலங்கை தமிழர்கள் ஒரு கட்சியில் இருக்கிறீங்க, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர், அப்புறம் அந்த கட்சிக்கே தெரியாமல் அரசுக்கு தெரியாமல் பர்மிஷன்லாம் போகிறதோட கான்செப்ட் என்னவென்று தெரியவில்லை. நான் சொந்த பொறுப்பில் போகிறேன்னா உன்னுடைய வேலைகளுக்கெல்லாம், உங்களுடைய வேலைகளுக்கெல்லாம் ஒரு கட்சி, ஒரு அமைப்பு, ஒரு பொதுக்குழு, செயற்குழு எல்லாம் கொடுக்காது. அப்படி ஓவர் ஆக்ட் பண்ணும்பொழுது ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி அது கலைஞர் மத்திய அரசு அப்போது அதிமுக கட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி எதிர் அரசியல் செய்து கொண்டிருக்கும்போது மத்திய அரசிலேருந்து ஒரு தாக்கீதன் அடிப்படையில் கட்சி இது மாதிரி ஒதுக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தனியாக ஒரு கட்சி துவங்க வேண்டிய சூழ்நிலை பண்ணினால், ஈவிகே சம்பத் திமுகவை பிளவுபடுத்த போய் உனக்கு அதான் ஆகல. எம்ஜிஆர் போனாலும் இன்னொன்று 10, 11, 13, 12 வருடங்கள் இருந்தாலும் அந்த கட்சியை அழிக்க முடியல நடந்துச்சு. ஆனால் எம்ஜிஆர் கூட அவ்வளோதான் பெரிய ஸ்பிளிட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஸ்பிளிட் அல்ல, தனியாக உதயமாகி விட்டது. என்னாச்சு, அவர் 2 எம்எல்ஏஸ் தான் இப்போ வந்தாங்க. அவ்வளோ அசுரபலத்தில் இருந்த கலைஞரை விட்டுட்டு யார் வரல. அசுரபலத்தில் இருக்கும்பொழுது எஸ்டி சோமசுந்தரமும் காளிமுத்து மட்டும்தான் வந்த முக்குளத்தூர் இனத்தை சார்ந்தவர் வந்தார்கள். அப்புறம் அதுலேருந்து டெவலப் பண்ணிட்டார்கள். சொந்த பொறுப்பு இருந்துச்சு, அப்புறம் திண்டுக்கல் வந்துச்சு, அதெல்லாம் சில விஷயங்கள் டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் வைகோ கூட போன 8, 9 மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக வந்துவிட்டார்கள். அதுவும் ஜாம்பவான்கள் இயக்க புழுக்கமாக இருந்த அந்த எல் கணேசனாக இருக்கட்டும், அடுத்து நம்ம செஞ்சி ராமச்சந்திரனாக இருக்கட்டும், கண்ணப்பனாக இருக்கட்டும், அதுபோல் நிறைய தானு, அது மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், நிறைய மாவட்ட செயலாளர்களும் நிறைய வந்துட்டாங்க. பார்த்தபோது அவருடைய தீவிரமான பேச்சு, ஒரு வேகமான நடை, ஒரு தீவிரமான ஒரு தமிழ் பற்று, இப்பெல்லாம் பண்ண உணர்ச்சி மிகுந்த பண்ண உண்மையிலேயே ஒரு பிரபாகரன் அது மாதிரி வந்தாங்க. ஆனால் அவர் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் தவறான, அதாவது நல்ல சமயத்தில் தவறான முடிவு எடுக்கிறது, தவறான சமயத்தில் நல்ல முடிவு எடுக்கிறது தப்பு. அவர் இந்த சட்டமன்றத்தை தான் கன்சிடர் பண்ண, எப்போ எல்லாம் வெற்றி நிற்கிறதுனா சட்டமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறது இல்லை, இவர் தொடர்பானதவன் நிற்க வைக்கிறது இல்லை. அது ஒன்று அங்கே வம்பு அடிச்சுக்கிட்டு தனியாக போகிறேன் அப்படி ஒன்று போகிறது. நாடாளுமன்றம் தான் கூடியிருது. யாரை எதிர்த்து வந்தாரோ ஜெயலலிதாவை எதிர்த்து அவர் இது போகிறார், நடைப்பயணம் மேற்கொள்கிறார். எங்கள் நாகர்கோவிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து வருகிறார். அடுத்த எலெக்ஷனில் உடனே அப்படியே போய் அவர்கிட்ட சேர்ந்தாச்சு. தேர்தலில் எம்பி எலெக்ஷனில் சேர்ந்து 5 சீட்டு 6 சீட்டை வாங்கி அதில் தானும் ஒரு எம்பி ஆகி ராஜ்யசபா இருந்தார். அப்போ தான் எலெக்ஷனில் போயிட்டாச்சு. அப்போ மந்திரிக்கு இடம் கொடுக்கணுன்னா எனக்கு வேண்டாம், அயலுறவுத்துறை எனக்கு வேண்டாம், என்னுடன் வந்தவர்களுக்கு கண்ணப்பனுக்கு அவருக்கு எல்கணேச அதை மாதிரி செஞ்சி ராமச்சந்திரன் மத்திய அமைச்சர் போஸ்ட்டு கொடுத்துட்டு நான் தியாகியாகவே இருந்தேன். எதுக்கு தமிழ்நாடு இதை முதலமைச்சர் ஆகலான்னு ஒரு ஆசையில் பண்ணியிருந்தேன். எப்படி மத்திய அமைச்சரை அள்ளி கிடக்குது, கொட்டி கிடக்குது, அதை பண்ண விட்டு பண்ணிட்டார். அது ஒரு தவறான முடிவு.
அந்த கூட்டணி வச்சது இது வாங்கினதும் அதை விட தவறான முடிவு. அடுத்தாப்புல வரக்கூடியதில் டிஎம்கேல கூட்டணி சேர்ந்தப்போ குறைவாக இருக்கிறதுனால தன்னுடைய உறவினர் தன்னுடைய மனிதரை கொண்டு போய் அந்த ரவிச்சந்திரனை கொண்டு போய் கொடுத்துட்டு ஒதுக்கி அப்படியே வந்து உட்காந்து. இதெல்லாம் வந்து பப்ளிசிட்டிக்கு உதவும் தவிர கதைக்கு உதவாது. இது ஒரு போட்டும் எல்லா இவருடைய தவறான முதல் தடவை வந்து டிஎம்கேயோட சேர்ந்தவே பாதி பேர் பிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து வந்து ஜெயலலிதா கூட போனோன்னா அதையும் பாதி பேர் பிச்சுட்டு போயிட்டு மொத்தத்தில் இந்த ஒருத்தர் 2 பேர் தான் கூட இருக்கா. அதில் முக்கியமான மனிதர் கூட இருந்தவரில் இளைஞர் முக்கியமான மனிதர் மல்லை சத்யா. மல்லை சத்யாவுக்கும் அவருடைய புதல்வர் ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் ஒரே டைனிங் டேபிளில் சாப்பிட்ற பிள்ளைக்கும் மல்லை சத்யாவுக்கும் ஒரு முட்டல் வருது. எது தலைமை அந்த பிரதான செயலாளராக நியமிக்கும் பொழுது வருவது மட்டும் இல்லை, ஒரு மட்டப்படுது. அவங்க கூட இருந்த அந்த ஏற்கனவே துரைசாமி அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சூழ்நிலைகள் இவர் வந்தோடனே எந்த வாரிசு அரசியலை நோக்கி வந்தாரோ போயிட்டாச்சு. இப்போ மல்லை சத்யா 2 திமுகவில் வந்து இவருடைய ஸ்ட்ரென்த்து இவருடைய வேகத்தை பார்த்துட்டு ஒரே ஒரு எம்பி சீட்டு தருவாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு எம்பி சீட்டை யாருக்கு வாங்கி கொடுத்துருக்கணும், உனக்கு தனக்கு வச்சுருக்கணும். இல்லையா நான் ஒரு ராஜ்யசபா சீட்டில் யார் கொடுத்துருக்கணும், இவர் கூடவே பயணிக்கிறார்கள்ல அவர்கள் கொடுத்துருக்கணும். பயணித்ததில் முக்கியமானவர் யார், மல்லை சத்யா. அவர் சார்ந்த தொகுதி என்ன, காஞ்சிபுரம். அந்த இதில் மகாபலிபுரம் அதெல்லாம் அவர் கொடுத்துருக்கணும். அதை வேணான்னு சொல்லிவிட்டு திருச்சியில் போய் வாங்கிட்டு தன்னுடைய மகனை கொண்டு போகிற எந்த மகனுக்காக எந்த மகனை ஊக்குவிப்பதாக நினைத்து வந்தாரோ அந்த மகனை கொண்டு வச்சு எங்கேயோ வேறு தொழில் பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சு இருக்கிறவங்களாம் செத்து சுண்ணாமல் போய் விட்டு மகனை கொண்டு போய் ஆக்குறார். அப்புறம் தலைமை அந்த முதன்மை செயலாளர் ஆக்கிறார். இது யாருக்கும் உழைத்தவர்களுக்கு இல்லை. அடுத்தாலும் ராஜ்யசபா இங்கே தான் 3 வருஷம் இருந்துட்டீங்கல்ல, நீங்கள் போய் அப்படியே கடைசி கூட்டத்தில் அப்படியே நெஞ்சு இந்த கழுத்து நரம்பு புடப்படைக்க தடுதெடுக்க அப்படி போட்டு கத்தி பண்ணுறீங்கள, அதை அவர் கொடுத்தா என்ன, ராஜ்யசபா சீட்டு இருந்துச்சு அதை கொடுத்துருக்கலாம். இந்த சீட்டு இருந்திருக்கு, அந்த பார்லிமெண்ட்ரி சீட்டு கொடுத்துருக்கலாம். கொடுக்காம தனக்கு ஒரு சீட்டு தன் மகனுக்கு ஒரு சீட்டு. அப்புறம் எங்கே இருக்கு எல்லாம் தூக்குறோம் போகிற இன்னொரு கட்சி வாரிசு அரசியலை பற்றி பேசுறது. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, மற்றவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது. இன்றைக்கி 2 பேரும் கை கொடுக்கும். அந்த கை கொடுக்குற வேடிக்கை பார்த்தீங்கன்னா அவர் வந்து இடது கையை கொடுக்குறாருங்க. ஒரு சீனியர் பர்சன்ட்டை போய் கொடுக்கும்போது நடுவில் ஒரு சேர்த்து வைக்கிறாராம். இது என்ன முறை இது? அதனால் கட்சிகளில் சேரும் பொழுது உழைப்பவர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், அனுபவிப்பவர்கள் அனுபவித்து கொண்டே இருக்கிறாங்கிறதுக்கு மிகப்பெரிய உதவி. அது மாதிரி வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒரு இதை குடிச்சவரை அடிச்சு விட்டு அதை வராமல் ஆக்கணும்னு பண்ணது வேலை பண்ணார். எல்லோரும் 4 பேர் தேர் எடுத்து தெருவில் விட்டு அவன் திருமாவளவனாக இருக்கட்டும், 2 கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், வாசனாக இருக்கட்டும், தானாக இருக்கட்டும், எல்லாம் போயிட்டு தான் போய் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து நிற்காமல் லாஸ்ட் மினிட்டில் உருவிட்டு வெளியே வந்தாக்கா அது எப்படி அது? அதான் தவறான சமயத்தில் நல்ல முடிவெடுக்கிறது, நல்ல முடிவெடுக்கிற சமயம் தவறான முடிவெடுக்கிறது. தப்பான எண்ணெய் மட்டும் நினைத்து கொண்டு எல்லாத்தையும் 3 தடவை இது பண்ணோன்னே என்னாச்சு, 3 தடவை அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. இப்போயும் கொடுத்துருக்காங்க. அங்குள்ள டெல்லி டெவலப்மெண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு இங்கே உள்ள வளர்ச்சியை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். அதில் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி எல்லோரும் போனால் இப்போ அன்றைக்கி ஆரம்பித்த விஜயகாந்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது முந்தி உள்ளதெல்லாம் கணக்கெடுத்துக்க வேண்டாம். அதுக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய சீமானாக இருக்கட்டும், எல்லாருமே முடிவெடுத்து போகிறார்களே தவிர எடுக்கக்கூடிய முடிவுகள் திடமாகவும் தெளிவாகவும் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆமாம், இப்போ டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்னையிலேருந்து வந்தார்னா ஒரே நோக்கம், ஒரே கொள்கை, ஒரே திட்டம், ஒரே செயல் வடிவம் எல்லாமே இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து எத்தனை தடவை வந்து இந்த கட்சியை வந்து ஆட்சியை விட்டு இறக்கப்பட்டாலும் யாரும் அந்தான போகிறதே இல்லை, கடைசி வரலையும் இருக்கிறார். அந்த நிலையை வைகோ இப்போயாவது பண்ணாமல் இப்போ வரப்போகிற இதில் வேறு வைகோ பிள்ளை வேறு சொன்னார். வைகோ வந்து எனக்கு எம்பி சீட்டு பேரில் வரணும், திமுகவை யாரும் குறை கூறாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ வைகோ பிள்ளையும் சொல்லியாச்சு, அவர் பேர் வராண்டார். ஏன் அந்த வர சீட்டை கொண்டு போய் மல்லை சத்தியா கொடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வாரிசு அரசியல் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். வச்சுக்கோமா?